என்னென்ன பொருள் இருக்குது, மது, கஞ்சா, கொகைன், ப்ரௌன் சுகர், கெராயின், அபின், புகையிலை சம்மந்தப்பட்ட எத்தனையும் சிகரெட்டு, பீடி எல்லாமே அதில் சேரும். ஒயிட்னர் போன்ற பொருள் எல்லாமே போதைப்பொருள். இதில் வந்து புகையில் சிகரெட்டு, பீடி இது எல்லாமே உடல் நலத்துக்கு கெடுதல். இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நோய்கள் வரும்? கேன்சர் வரும், நுரையீரல் பாதிப்பு வரும், கிட்னி ஃபெயிலியர் எல்லா நோயும் ஒவ்வொன்றா வரும். அதனால் இதில் ஐநா சொல்கிற கணக்கு 30 கோடி பேர் உலக அளவில் 30 கோடி பேர் போதைக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. இதில் இன்னொரு இது என்னென்னா 85% பேர் படித்தவர்கள், நல்லா படித்தவங்க தான் போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. 85% பேர். இதில் 12 17 வயது வரைக்கும் உள்ளவங்க அதிகமாக போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க. இதில் 3.5 கோடி பேர் கஞ்சா பயன்படுத்துகிறாங்க. இது நீங்கள் இனிமேல் இதை நீங்களும் பயன்படுத்தக்கூடாது, உங்கள் பெற்றோரும் பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது. பெற்றோருக்கு இது எடுத்து சொல்லணும். அதே போல் உங்கள் ஸ்டூடெண்ட்டுகளே நிறைய பேர் கேன்ஸ் இந்த மாதிரி பொருளுக்கு அடிக்ட் ஆகிறீங்க. இது நீ ஃபஸ்ட்டு பழகுனாக்க கொஞ்ச நாள் கழித்து இதை விட முடியாது. இதனால் இந்த போதை இல்லாமல் நீ உயிர் வாழவே முடியாது. காலையில் எழுந்திரிச்சு நம்மளாம் என்ன சாப்பிடுவோம்? தண்ணி சாப்பிடுவோம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோட தண்ணி சாப்பிடுவோம், டீ சாப்பிடுவோம், இருக்கு இல்லையா? இந்த போதைக்கு அடிக்ட் ஆனவங்க காலையில் எழுந்திரிச்சோன்னா போதை யூஸ் பண்ணால் தான் அடுத்த வேலை அவங்களால சரிவர செய்ய முடியும். அந்தளவுக்கு அந்த போதைக்கு இவங்க அடிக்ட் ஆகிடுவாங்க. அதனால் போதை எந்த ஒரு பொருளுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் நம்ம உங்கள் குடியிருப்பு ஏரியாவில் இந்த மாதிரி போதைப் பொருள் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்கன்னா தாராளமாக உங்களுக்குலாம் இப்போ நோட்டீஸ் தர்றோம். காவல்துறை சம்மந்தப்பட்ட ஃபோன் நம்பர்லாம் உங்களுக்கு தர்றோம். யாரும் அந்த மாதிரி இது பதுக்கி வைத்திருந்தாலோ அங்கே வெளியிலேருந்து வாங்குறவங்களுக்கு உபயோகிப்பாங்க. தெரியாமல் சந்துக்குள்ளே வீட்டுக்கு பின்னாடி வச்சு அப்படி யாராவது பண்ணுனாக்க நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டால் நீங்கள் யார் ஃபோன் பண்ணுங்கிறது ரகசியம் காக்கப்படும். யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். நாங்கள் அதை கண்டுபிடிச்சி அதை தடுத்து நிறுத்தி அவங்க மேலே வழக்கு போட்டுருவோம். அதனால் உங்களுக்கும் நல்லது. உங்களுடைய உறவினர்கள் தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. உறவினர்கள், உங்கள் பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. நிறைய பேர் பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. முற்றிலும் அதை நம்ம தடுத்து நிறுத்திட்டோம்னா யூஸ் பண்ண முடியாது. ஒரு சாராயம் குடிச்சு எத்தனை பேர் இறந்துட்டாங்க, எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் பாதிக்கப்படுறது யார்? அந்த குடும்பம் தானே பாதிக்கப்படுது. உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டுங்க இப்போ அப்பா இறந்துட்டால் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது இல்லையா? அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்படும். குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போகிறது அப்பாவாக இருக்கும். அப்பா இல்லாட்டினா எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும்? அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்ட முடியும்? எப்படி ட்ரெஸ் எடுக்க முடியும்? அப்போ அந்த குடும்ப தலைவர் இந்த மாதிரி போதைக்கு தவறுதலான பழக்கங்களால் இந்த போதைக்கு அடிமையாகி உடல்நலம் கெட்டு இறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. அதை நீங்கள் எல்லோரும் காவல்துறைக்கு உதவி செஞ்சீங்கன்னா முற்றிலும் போதையை ஒழிச்சிடலாம். அதே போல் ஒரு சில ஸ்டூடெண்ட்டுகள் அந்த ஹேண்ட்ஸு, கூல் லீப்பு இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்டு யாராவது இருந்தால் அவங்க ரகசியமாக இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்கள தனிப்பட்ட முறையில் அவங்கள விசாரித்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த பையனை கவனித்து எந்த ஒரு தவறும் செய்யாத வரைக்கும் திருத்தலாம். நீ நம்ம ஸ்டூடெண்ட்டை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது அந்த பையனுக்கு செய்கிற கெடுதல். நீ சொன்னதுனால அதனால நாங்கள் வழக்கு போட மாட்டோம், யூஸ் பண்ணுறதுனால வழக்கு போட மாட்டோம். ஆனால் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கவுன்சிலிங் கொடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவன் திருப்பி வாழ்கிறதுக்கு நம்ம ஒரு முயற்சி செய்யலாம். அதுக்கு நீங்கள் எல்லோரும் உதவி செய்யணும். உங்கள் பள்ளிக்கூடத்தில் யாரும் ஸ்கூல் லீப்பு யாரும் யூஸ் பண்ணால் யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய நம்பர் எல்லாருக்கும் தர்றேன். நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நான் அந்த பையனை யாருக்கும் தெரியாமல் தான் அவனை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுப்பேன். சரியா? அவனை யார் முன்னாடி அசிங்கப்படுத்த மாட்டேன், அதனால வழக்கெல்லாம் போட மாட்டேன். அவனுக்கு தனிப்பட்ட முறையில் கவுன்சிலிங் கொடுத்து அவன் திரும்பி நல்லா படிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால முதல்ல உன்னுடைய நினைவாற்றல் குறையும். அப்புறம் அதிகமாக உனக்கு
எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி எல்லா வியாதியும் வர ஆரம்பிச்சு. இந்த சிகரெட்டு பீடி குடிக்கிறவங்களுக்கு மெயினாக புற்றுநோய் Hey!